फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNUSRB எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா எஸ்ஏ எக்ஸாம் சோ அந்த எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்ட ஜெனரல் நாலேஜ் क्वेश्चंस வந்து புக்ல இருந்து எங்க கேட்டாங்க அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த ஜெனரல் நாலேஜ்ல வந்து சயின்ஸ் மட்டும் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஏனா இத தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு ஏனா நிறைய क्वेश्चंस வந்து இந்த தடவை 11th and 12th ல இருந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்லாம் வந்து 11th and 12th ல இருந்து எடுத்துருக்காங்க சோ அதனால தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எங்கங்க இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன் So first question பாருங்க the statement 1 and 2 அதாவது சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிக அளவு ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உமிழ்கிறது அப்புறம் சூரியன் மற்றும் விண்மீன்கள் உள்ளடக்கில் அணுக்கரு இணைவு நடைபெறுவதால் அதிக அளவு ஆற்றல் வந்து உருவாகிறது இந்த ரெண்டு லைன்ஸ்மே ஒரு பாராகிராஃப்ல வரும் எங்கன்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 6ல 81 பேஜ் நம்பர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருப்பாங்க அடுத்து உள்ள இருக்கக்கூடிய ஒரு லைனை வந்து ஸ்டேட்மெண்டா கொடுத்திருப்பாங்க and இதே பேஜ்ல இந்த அணுக்கரு இணைவு ஆன்சர் வர மாதிரி இன்னொரு क्वेश्चनும் வந்து இந்த क्वेश्चन பேப்பரோட கடைசி क्वेश्चனா கேட்டிருக்காங்க சோ இந்த பேஜ்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க சோ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு Next question பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து இது என்ன மாதிரியான ரியாக்ஷன் எந்த வகையான வினை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சோ இது வந்து மாற்று எஸ்டர் ஆக்குதல் அப்படிங்கிற வினை இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இதே ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்ல வால்யூம் 2ல லெசன் 12ல பாத்தீங்கன்னா 194 பேஜ் நம்பர் சோ 194 பேஜ் நம்பர் எடுக்கும்போது 193ல வந்து ஆல்கஹாலுடன் வினை டிரான்ஸ் எஸ்டர் ஆக்குதல் அப்படிங்கிற அந்த வினை கொடுத்துட்டு அதுக்கான ஈக்குவேஷனை வந்து பின்னாடி கொடுத்திருக்காங்க சோ இந்த தடவை நான் சொன்ன மாதிரி 11th and 12th ல இருந்து தான் வந்து கெமிஸ்ட்ரி क्वेश्चंसலாம் வந்து கேட்டிருக்காங்க and இதே ரியாக்ஷன் தான் அப்படியே கொடுத்திருக்காங்க அடுத்த क्वेश्चन வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இருபால் மலர்களின் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது குறைந்த எண்ணிக்கையிலான விதைகள் உருவாகிறது சோ இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 17ல 17வது பாடத்துல 244வது பேஜ் நம்பரை பாத்தீங்க அப்படினா இந்த இது கொடுத்திருப்பாங்க தன்மகரந்த சேர்க்கையோட நன்மைகள்ல இருபால் மலர்கள்ல நடைபெறுதுங்கிறதும் தீமைகளை வந்து விதைகள் குறைந்த எண்ணிக்கையில் உருவாகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ இது ரெண்டையுமே வந்து ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க அடுத்த क्वेश्चन இயல்பான மனித கண்ணோட அண்மை மற்றும் செய்மை புள்ளிகள் முறையே சோ இந்த லைன் அப்படியே வந்திருக்கும் இந்த 25 சென்டிமீட்டர் ஈரில்லா தொலைவு அதுவும் 10th ஸ்டாண்டர்ட்ல தான் லெசன் 2ல 24th பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே இருக்கும் மனித கண்ணினால் 25 சென்டிமீட்டர் முதல் ஈரில்லா தொலைவு வரை உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும் அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க அடுத்த क्वेश्चन என்னன்னு பாருங்க ஒரு ஒளிக்கதிர் இது ஒரு என்னது சம்மு பட் இதே சம்மு கொடுக்கல பட் இதே ஃபார்மட்ல வேற நம்பர் வச்சு சேம் சம்மு கொடுத்திருக்காங்க அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 2ல 28 பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா இந்த சம்மு இருக்கும் இந்த சம்மு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு 1.5 கொடுத்திருக்காங்கல இங்க வந்து 1.33 கொடுத்திருக்காங்க அது மட்டும் தான் சேஞ்ச் மத்தபடி சேம் சம்மு தான் அடுத்த क्वेश्चन இனக்கலப்பு வடிவம் சோ இதுல வந்து sp3 னா என்ன வடிவத்துல இருக்கு sp2 னா என்ன வடிவம் சோ இது அப்படியே டேபிளர் காலமா வந்து புக்ல இருக்கு சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்ல வால்யூம் 2ல லெசன் 5th ஓகேவா சோ லெசன் 5th ல 166 பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா இருக்கும் 166 பேஜ் நம்பர்ல இந்த நான் சொன்னேன் இல்லையா இதுல வந்து கொடுத்திருக்காங்க sp னா நேர்கோடா இருக்கும் sp2 னா தல முக்கோணம் sp3 னா நான்முகி வடிவம் dsp2 னா தல சதுரம் dsp கியூப் னா வந்து முக்கோண இரு பிரமிடு அடுத்து d2 sp3 னா எண்முகின்னு சொல்லி அந்த ஆர்டர் வந்து கொடுத்திருப்பாங்க அதோட வடிவம் கொடுத்திருக்காங்க அது அப்படியே வந்து என்ன கேட்டிருக்காங்க மேட்ச் தி ஃபாலோயிங்கா கேட்டாங்க அடுத்த क्वेश्चन இந்த சம்மை அதாவது ஒன்று இதுல எந்த ஒன்று நல்லியல்பு கரைசலுக்கு சரியா பொருந்துது நல்லியல்பு கரைசலா இருக்கணும்னா என்ன இருக்கணும்னா AH கலத்தல் வந்து 0 ஆவும் AV கலத்தல் அதாவது முக்கோண V கலத்தல் வந்து 0 ஆவும் இருக்கணும் இது வந்து எங்க இருக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்ல லெசன் 9ல 48th பேஜ் நம்பர்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க இந்த இருக்குல ஒரு நல்லியல்பு கரைசலா இருக்கணும்னா இந்த ரெண்டு கண்டிஷனும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க அடுத்த क्वेश्चन
1 லிட்டர் கரைப்பானில் கரைந்துள்ள கரைப்பொருள் மோல்களின் எண்ணிக்கை மொலாலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொலாலிட்டி வெப்பநிலையை பொறுத்து மாறுபாடு அறிய. மொலாலிட்டி வந்து நிறைய இடத்துல இருக்கு. பட் டெஃபனிஷனா அப்படின்னு பார்க்கணும்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்ல லெசன் 9ல 34th பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் மொலாலிட்டினா என்ன, மொலாரிட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மொலாரிட்டி அப்படின்னா கிலோகிராமில் வரணும், மொலாரிட்டினா தான் லிட்டரில் வரணும். ஆனால் இங்கே வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு, இது மொலாரிட்டின்னு வரணும். ஸோ இந்த இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் லெசன் 9ல 34th பேஜ் நம்பரில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்க. மனிதனின் பல் சுத்திரம், ஹியூமன் பீயிங்கோட டென்டல் ஃபார்முலா. இது 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. 239 பேஜ் நம்பர்ல வந்து இங்க கொடுத்துருப்பாங்க பல் சூத்திரம் அப்படின்னு. அதாவது இதுல வந்து கீழ் மேல் தாடைக்கு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு நிரந்தர பல்லு, பால் பற்களுக்கு ஒரு ஃபார்முலா, நிரந்தர பற்களுக்கு ஒரு ஃபார்முலான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலா தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, 21, 23 இந்த கீழே இருக்க ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. அதே தான். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து அல்னிகோ அப்படிங்கிறதும் வந்து 9th ஸ்டாண்டர்ட் 79ல இருக்கு. ஸோ இதை பார்த்தாலே சொல்ல அலுமினியம், நிக்கல், கோபால்ட்டுன்னு. பட் இது எங்கே வரும்னா 9th ஸ்டாண்டர்ட் 79 பேஜ் நம்பர்ல இருக்கு. ஓகேவா? சாரி, 9th ஸ்டாண்டர்ட்ல 8th ஸ்டாண்டர்ட் லெசன் 7ல 80 பேஜ் நம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா இது இருக்கு. இந்த அல்னிகோன்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கைக்கு வந்து காந்தப்பாயம், அதோட SGS அலகு வந்து வெபர். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 5ல 53 பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கொடுத்துருக்காங்க. காந்த பாயம்னா என்னன்னு டெஃபனிஷன் கொடுத்துட்டு கீழே வந்து அதோட குறியீடு கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபெர்டிலைசர்ஸ் வச்சு கேட்கறது இல்லை தவறான இணை என்ன அப்படிங்கிறது. ஸோ இதில் ஒற்றை பயிர் வளர்ப்புனா என்ன, உயிர் பூச்சி விரட்டினா என்ன, உயிரி உரம், உயிரி பூச்சிக்கொல்லி ஒவ்வொன்றுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல இது வரும். அதாவது 8th ஸ்டாண்டர்டில் லெசன் 21ல வந்து 262, 267 இந்த பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன எல்லாமே அங்கங்கே வந்திருக்கும். அதாவது ஒற்றை பயிர் வளர்ப்புனா என்ன, அதுக்கப்புறம் வந்து உயிரி கொன்றுண்ணிக்கு எடுத்துக்காட்டு தான் கிரைசோபா சிற்றினம். ஆனால் இதை வந்து இங்கே மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, கொன்றுண்ணி இல்லாமல் பூச்சிக்கொல்லின்னு சொல்லி இதை கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இது தவறு. ஸோ அடுத்து வந்து பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லினா இது, அந்த மாதிரி உயிரி பூச்சி விரட்டினா வேம்பு, உயிரி உரங்கள்னா மண்ணு கூட்டச்சத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த லெசன்லேயே வந்துடும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 அணு ஆர்பிட்டால்கள் அச்சுகளின் வெளியே நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகும் பிணைப்பு வந்து சிக்மா சகப்பிணைப்பு. அண்ட் சிக்மா சகப்பிணைப்பை விட பை சகப்பிணைப்பு வலிமையானதுன்னு. இல்லை ஒன்று மட்டும் தான் கரெக்ட், ஏன்னா இதை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டாங்க, வலிமையானதுன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. பட் இதோட டெஃபனிஷன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் இந்த சிக்மா சகப்பிணைப்பு பற்றின டீட்டெயில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் லெசன் 10ல் 95 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா இருக்கும். சிக்மா சகப்பிணைப்பு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இதில் வந்து எரிபொருள், தனிப்பான், கட்டுப்படுத்தும் களி, குளிர்விப்பான் இது எல்லாமே எங்கே நியூக்ளியர் ரியாக்டரில் வரக்கூடிய பகுதிகள். அதுக்கு எக்ஸாம்பிள் இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 83 and 84ல் வரும். ஸோ இதை அப்படியே கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குல்ல எரிபொருளுக்கு எக்ஸாம்பிள், தனிப்பானா என்ன பயன்படுது, அப்புறம் கட்டுப்படுத்தும் களியா என்ன பயன்படுது, அப்புறம் பின்னாடி குளிர்விப்பானா ஹீலியம் பயன்படுதுன்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து செயற்கை சூழ்நிலை மண்டலம், நீர்வாழ் காட்சியகம், நிலவாழ் காட்சியகம், இயற்கை சூழ்நிலை மண்டலம் இது எல்லாமே வந்து எங்கே வரும்னா 6th ஸ்டாண்டர்ட் 3rd term சயின்ஸ் புக்கில் 52, 53 பேஜ் நம்பரில் வரும். அங்கங்கே வரும். இயற்கை சூழ்நிலை மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டு கடலாறு, ஏரி, குளம். அப்புறம் வந்து செயற்கை சூழ்நிலை மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டு நெல் வயல். நிலவாழ் காட்சியகம்னா வந்து நீர்வாழ்னா மீன்கள், நிலவாழ்னா வயல், அந்த மாதிரி எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து T4 பாக்டீரியா பேஜில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம். இது என்னன்னா DNA. இது ஒரு அந்த டயக்ராமே வந்து புக்கில் இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 22ல் வந்து 266 பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா அதோட தலைப்பகுதியிலே DNA தான் இருக்கும். ஸோ அதான் கேட்டிருப்பாங்க. அடுத்து கண்ணோட எந்த பகுதி கண் பாவையின் உள்ளே நுழையும் ஒளி கதிர்களின் அளவை கட்டுப்படுத்தினா ஐரிஸ். இதுவும் வந்து கண் அமைப்பு படம் இருக்குள்ளே அதில் வந்துருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 2ல் 23 பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே வந்து ஐரிஸில் கொடுத்துருப்பாங்க. கருவியின் முகப்பை போன்று செயல்பட்டு கண் பாவை பின்னாடி பார்த்தீங்கன்னா கண் பாவையின் உள்ளே நுழையும் ஒளி கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து கிலோமீட்டர், பார்செக்,
லைட் இயர், அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், இது நிறைய இடத்துல வந்திருக்கும். அண்டம் விண்வெளி அந்த பாடத்துலேயும் வந்திருக்கும். ஸோ இதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் 11, 12 பேஜ் நம்பரில் இருக்குது. அதாவது வானியல் அழகனா எவ்வளோ வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து ஒளியாண்டுனா எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது. அடுத்து ஏசி சப்ளை, வீடுகளுக்கான ஏசி மின் விநியோகத்தின் மதிப்பு. இது பாக்ஸ் கொஷின் நினைக்கிறேன், இது பாக்ஸ் கொஷின். ஸோ இது கொடுத்துருப்பாங்க அப்படியே. 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 4ல் 53 பேஜ் நம்பரில் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 4 53 பேஜ் நம்பரில் பாக்ஸ் கொஷினாக வரும். ஸோ பாக்ஸ் கொஷின்லேயே ஒரு 2-3 கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, கார்பன் நேர் அயனிகளின் சரியான ஒப்பீட்டு நிலைப்புத்தன்மை வரிசை. நிலைப்புத்தன்மை வரிசை வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கு. லெசன் 12ல் 178 பேஜ் நம்பரில் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது அப்படியே இந்த லைன் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல இந்த லைன் அப்படியே கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. ஸோ இதை பார்த்து எது வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். அடுத்து வந்து தவறான இணையை கண்டுபிடிக்க. சிவப்பு தரவு புத்தகம், ஏமன் பட்டாம்பூச்சி, அழியும் தருவாயில் உள்ள தாவரம், அழியும் தருவாயில் உள்ள விலங்கு, இது எல்லாமே 8th ஸ்டாண்டர்ட் லெசன் 22ல் இருக்கு. 276, 277, 278ல் அங்கங்கே வரும். ஓகேவா? ஏமன் பட்டாம்பூச்சி வந்து பாக்ஸ் கொஷினில் வரும். அப்புறம் வந்து அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள் என்னென்ன, அழிஞ்சது எது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வரும். அடுத்த கொஷின் நார்கள் பற்றிய கொஷின். நார்கள், நெல்லி, இது இந்த நார்கள் கொஷின் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் பாட்னி லெசன் 5ல் 79 பேஜ் நம்பரில் வந்திருக்கும். ஒவ்வொரு நார்களுக்கும் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து வைட்டமின்ஸ். விட்டமின்ஸ் பற்றி கொடுத்துருக்கிறது வந்து 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 21 254ல் டேபிள் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. 254ல் ஒவ்வொரு வைட்டமின்ஸோட பேருமே கீழே ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தாலே நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? கண்டிப்பாக வைட்டமின்ஸ்லாம் படிச்சிருந்துருப்போம். அடுத்து இந்த கெப்பாசிட்டரை பற்றினது வந்து பாக்ஸ் கொஷினில் வருது. கணினி விசைப்பலகையில் உள்ள பட்டன்கள் அப்படிங்கிறது 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் லெசன் 1, ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கு 59 பேஜ் நம்பரில் பாக்ஸ் கொஷினில் வரும். இந்த இருக்கு இல்லையா, அந்த கீஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதில் வரும். அடுத்த கேள்வி, இந்த அதிக சகப்பிணைப்பு தன்மை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து LICL தான். பட் இது வந்து எங்கே மென்ஷன் ஆகிருக்கும், சகப்பிணைப்பு தன்மை பற்றின டீட்டெயில் வந்து 9th ஸ்டாண்டர்டில் லெசன் 13ல் 153 பேஜ் நம்பரில் வந்திருக்கும். பட் எக்ஸாக்டாக இந்த இது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து வெப்பநிலை, வெப்ப ஏற்புத்திறன், தன் வெப்ப ஏற்புத்திறன், தன் உள்ளுறை வெப்பம், இது எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 7ல் வந்திருக்கும். இது எல்லாமே அடுத்தடுத்த பேஜ் நம்பரில் வந்திருக்கும். ஸோ அதில் ஒவ்வொன்றுக்கும் அதோடைய என்னது எஸ்ஐ அலகுகள், எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எஸ்ஐ யூனிட்ஸு. ஸோ எல்லாமே அடுத்தடுத்து வந்திருக்கும். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க எஸ்ஐ யூனிட்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராங் பேர், இதை வந்து ஒவ்வொரு நோய் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நோய் பற்றினது 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 22ல் வரும். 272 பேஜ் நம்பரில் வரும். இந்த 272 பேஜ் நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நோய் கொடுத்துருப்பாங்க. அந்த நோய் வச்சு தான் வந்து அந்த பொறுத்துகளை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா நீர் கரைசலில் அல்கைல் பதிலீடு அடைந்த அமீன்களின் கார வலிமை வரிசை. இந்த லைன் அப்படியே வந்து எங்கே வரும்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் லெசன் 13ல் 223 பேஜ் நம்பரில் இருக்கும். ஆனால் என்னன்னா இந்த ஆப்ஷனில் ஒன்று மட்டும் மாறி இருக்கும். அது என்னன்னு பாருங்க, இந்த இருக்கு இல்லையா, இதுதான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து NHன்னு தான் கொடுத்துருக்காங்க, CH3 NHன்னு. பட் ஆப்ஷனில் வந்து NH2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இதுக்கு வந்து நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற எந்த ஆப்ஷனுமே மேட்ச் ஆகாது, இது ஒன்று மட்டும் மேட்ச் ஆகுது. பட் அது தப்பாக வருது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணுன்னா இதை ரைஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் காமிக்கலாம். இங்கே வந்து NH2ங்கிறது வராது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், NH மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அது அப்படியே மேலேயே கொடுத்துருக்காங்க. நீர் கரைசலில் அல்கைல் பதிலீடு அடைந்த அமீன்களின் கார வலிமை வரிசைனே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இது வந்து எப்படின்னு தெரியல. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் வந்து லாமார்க். ஸோ லாமார்க் பற்றின டீட்டெயில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 19ல் 276 பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா அவரோட கோட்பாடுங்கிறது கொடுத்துருப்பாங்க. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு, இல்லை இதுக்கு பேர் வந்து லாமார்க்கியம் அப்படின்னு சொல்லியே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பின்வருவனவற்றுள் மக்கும் பலப்படிக்கு உதாரணம். இதுவும் 12th புக்கில் இருக்கு. 12th கெமிஸ்ட்ரி புக்கில் லெசன் 15ல் 330 பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா மக்கும் பலப்படிகளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதில் PHPங்கிறது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க.
அடுத்தது வந்து எனர்ஜி ஜென்ரேஷன், விண்மீன்களின் ஆற்றல் உருவாகுது. நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது விண்மீன்களின் ஆற்றல் உருவாகுறது எதனால அப்படின்னா அணுக்கரு இணைவு மூலமா உருவாகும். இதுவும் அதே பேஜ் நம்பர்ல இருந்து கேட்டிருப்பாங்க. 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 6ல 81 பேஜ் நம்பர்ல பாத்தீங்கன்னா இங்கதான் அணுக்கரு இணைவு மூலமாக தான் உருவாகுது. அதனால தான் இது விண்மீன் ஆற்றல் எனவே அழைக்கப்படுது அப்படின்னு ஒரு லைனே வந்திருக்கும். ஸோ இதே பேராகிராஃப்ல இருந்து 2 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் வந்து என்னால் சயின்ஸ்லேருந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுக்கிருந்தீங்க, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.